ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பையும் உற்சாகத்தையும் ஒற்றுமையும் வளர்க்கும் பண்டிகையாக இருந்து வருது. இந்த பொங்கல் வச்சு வீட்டில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதற்கான நல்ல நேரம், பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வருடத்தின் முதல் பெரிய பண்டிகையாக வர்றது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தான். தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நகரங்களை விட கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம். ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் வெகு சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடிட்டு வர்றாங்க. உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை மாதம் முதல் தேதியில் கொண்டாடப்படுறது வழக்கம். உழவு தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் காளை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுறது தான் பொங்கல் பண்டிகை. சூரிய பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாளை மகர சங்கராந்தி அப்படின்னும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் கொண்டாடுறாங்க. அதே போல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாக வேறு வேறு பெயரில் கொண்டாடிட்டு வர்றாங்க. 4 நாட்கள் பண்டிகையாக இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுறது வழக்கமாக இருக்குது. முதல் நாளான போகியில் பழைய பொருட்களை நீக்கிவிட்டு புதியவற்றை நல்ல விஷயங்களையும் வரவேற்கும் நாளாக கொண்டாடுறோம். 2ஆம் நாளான தைப்பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானும், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல் அன்று மாடுகளுக்கும் உழவு தொழிலுக்கும் பயன்படும் பொருட்கள், நிலம் இது எல்லாத்துக்கும் மரியாதையும் நன்றியும் செலுத்தும் நாளாகவும் கொண்டாடுறோம். கடைசியாக 4ஆவது நாளில் உறவுகளுடன் இணைஞ்சு அன்பை புதுப்பிச்சு பெருக செய்யும் நாளாக காணும் பொங்கலையும் கொண்டாடுறது வழக்கம். பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளோட வீர விளையாட்டுகளையும் நடத்தி உற்சாகமாக பொங்கல் திருநாளை வழக்கமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சக்கரை பொங்கல்லாம் ஏன் வைக்கிறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது இனிப்பு காரம் என எல்லாமே கலந்தது தான். அந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாக தான் தை திருநாளில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெள்ளை பொங்கல் அப்படின்னு 2 விதமான பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது வழக்கத்தில் வச்சுருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று கூடி புதிய பானையில் புதிதாக விளைந்த பச்சரிசி, வெல்லம், பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வச்சு முதல்ல சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் படையல் போட்டு பொங்கல், பழங்கள் இதை எல்லாத்தையும் படைச்சு குலதெய்வம் மற்றும் வீட்டில் இருக்கும் தெய்வத்துக்கு படைச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் அதை சாப்பிடுவோம். தைப்பொங்கலை சூரிய பொங்கல் அப்படின்னும் சொல்கிறோம். சூரிய பகவானின் கதகதப்பான தன்மை மற்றும் ஒளியை குறிக்கும் வகையில் தான் தைப்பொங்கல் அன்று பால், வெல்லமும் பயன்படுத்தி பொங்கல் வைக்கிறாங்க. அதே போல் விளைச்சல், வீட்டில் செல்வ வளம் இது எல்லாமே பொங்கி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக மங்கள நிகழ்வுகளால் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்றதுக்காக தான் தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கி வரும்போது குலவையிட்டு சங்கநாதம் இசைச்சு உற்சாகமாக மக்கள் நாம் பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நாம் சப்தமிடுறோம். அன்பு பெருகணும் அப்படின்றதுக்காக தான் அக்கம் பக்கம் வீடுகளுக்கும் பொங்கல் வச்சு பரிசுகளையும் பரிமாறிக்கொள்ளும் பழக்கமும் இருக்கு. இந்த ஆண்டு தைப்பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 9:05 மணிக்கு தான் தை மாதம் பிறக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் பகல் 3 முதல் மாலை 4:30 மணி வரைக்கும் தான் ராகு காலம் இருக்கு. அதே சமயம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்ட நேரம் இருக்கு. அதனால வீட்டில் பொங்கல் வைக்கிறவங்க காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம்.
அந்த சமயத்தில் பொங்கல் வைக்க உங்களால் முடியலை, ஏதாவது வேலை இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்துச்சு அப்படின்னா காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலான நேரத்தில் கூட நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் போய் பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட தைத்திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.